இந்த ரேஸ் நடக்கும்போது 3 பேர் ஸோ கைஸ் பைன் ஃபாரஸ்ட் வந்துட்டோம். எப்பயும் போல பைன் ஃபாரஸ்ட் அமைதியாக தான் இருக்கும். அதே மாதிரி இருக்குது, குச்சி குச்சா இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இங்கே முடிஞ்சிச்சு. அங்கே வேறு கத்திட்டே இருக்காங்க இன்னும் குணா கேவ்லேருந்து. இங்கே யாருமே இல்லை, சைலண்டாக இருக்குது. கைஸ் ஞாபகத்தமாக இந்த மாதிரி ஏதாவது கொட்டையை எடுத்துக்கோங்க. இது மேலேருந்து விழும், ஷார்ப்பாக போய் கிரவுண்டில் புதஞ்சி திரும்பி மழமாக வரும். ஸோ அதனால தான் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது இந்த ஒவ்வொரு பைன் ஃபாரஸ்ட்டும். அந்த கிராவிட்டி யூஸ் பண்ணி இது அதுங்களே நட்டுக்கும் அதோட விதையை. ஸோ நான் இதெல்லாம் மெமரிஸாக இருக்கும். அது ஷீல்டு மாதிரி எங்கள் வீட்டில் ஒன்று வாங்கினாங்கடா, காம்போவாக நிறையா வாங்கினாங்கன்னா 1.8 ஆகுது. ஆனால் பாருங்கள், அப்படியே காலையில் விடிய காலையில் 5 மணி மாதிரி தான் இருக்குது இன்னுமே கிளைமேட்டு. ஸோ எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. கண்ணாடி வாங்கினேன், 100 ரூபா தான். இங்கே ஏன் இறம வச்சுருந்தாங்கன்னா, ஏன்னா ஒரு டைமில் வந்து இங்கே வந்து ஒரு இறம வந்து எல்லாரையுமே குத்தி கொலை பண்ணிருச்சான். ஸோ அந்த இதுக்காகவே இந்த இடத்த வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால இந்த புல்லுலாம் இங்கே வச்சுதான் வச்சிடலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ஏய் உட்றா டேய், இவ்வளோ பாயிண்ட் பார்த்துருந்தா நாளைக்கு அவனை வச்சு செஞ்சுக்கோண்டா. இப்போ சாப்பிட்டா இப்போ அவ்வளோதான் கிளம்பிடுவான். அவ்வளோதான் அப்படியே லேக்காக காமிச்சு கொடுத்துருவான். அதனால தான் நான் சொல்கிறேன், சாப்பாடு அவனுக்கு டயர்ட் ஆகிட்டானேடா. இதுவே தெரியாது எனக்கு, நான் எப்படி பண்ணுவேன் இதுவே தெரியாது. வீடியோ நல்லா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து போட் ரைட் போய் இன்னைக்கான டேவை நாங்கள் முடிக்க போகிறோம். சரியா ரேசிங் பண்ண போகிறோம். ஓகே என்னடா அதான்டா, 1/2 ஹவருக்குள்ளே வந்துடணுமாண்டா. லேட் ஆச்சுன்னா ஃபைனா. போடுங்கடா சீக்கிரம் போடுங்கடா. நீங்கள் போடுறத நான் இருக்கிறேன். பாரு போடுறடி. அப்படியா? அப்போ நாம போடுவோம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். நீயும் கவனம் மச்சான், கரெக்டாக ஈக்குவல் ஆகுது. ஓகே, பயணத்தை ஆரம்பிப்போம். ஏய் போட்டுடா போகலாம். இப்போ ஸ்பீடாக போகுதுடா. கைஸ் போட்டில் போயிட்டுருக்கோம். போட்டு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. என்ன தான் வேகமாக மிதிச்சாலும் போகல. ஆனால் இது வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது செம்ம ஃபன்னாக போகுது. அவனுக்கு எங்கே போனாங்கன்னே தெரில. அவங்க வேறு பிடிக்கணும். எங்கே போனாங்க நம்ம பசங்க? அதான் 2 செட்டுங்க. பண்ணிட்டானுங்க, ஆடு மாட்டிக்கிச்சு. அவன் பாரு வீரராக நீங்களாம் சாக போறேன்னு தெரியாம. திருப்படா கீரை மாத்திரா கீரா. கம்பிடா. இந்த ரேஸ் நடக்க போது 3 பேருக்கும். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம். ஏய் ஸ்டார்ட்டா ஆண்டா போதா. நம்ம எவ்வளோ மெரிக்கிறோம்.
போடா மூடிட்டு போடா. தைரியமான ஆளா இருந்தா நிறுத்துங்கடா. டேய் வண்டி நிறுத்தா, முடிஞ்சா வண்டி நிறுத்துறா. வண்டி நிறுத்துறா. அப்புறம் போட்டு வச்சுக்கலாம். அவனுங்க எங்கேயோ போயிட்டானுங்கடா. ஸோ கைஸ், கொடைக்கானல் வந்துட்டு யாரும் போட்டிங் போகாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா செம்மையாக இருக்குது. அதுவும் சாயந்தரமாக போங்க. ஏன்னா கிளைமேட் வந்து சூப்பராக சில்லுன்னு காற்று அடிக்குது. அப்படியே சீ பீஸ்லாம் இது சீ பீன்றே வருது. இது ரிவர் பீஸ் வருது. உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கும். சைட்லலாம் மவுண்டைன் ரேஞ்சஸ்ஸு, மரம் எல்லாம் சூப்பராக இருக்கும் கைஸ். வரானுங்க தோத்தவங்களுக்கு பின்னாடியே. கைஸ் தண்ணிலாம் ஜில்லுன்னு இருக்கு. ஆனால் சேஃப்டி முக்கியம். நாங்களாம் இதெல்லாம் போட்டிருக்கோம். சேஃபாக இருங்க. போட்டிங்லாம் வெறியாக முடிச்சிட்டோம். கடைசியாக வரானுங்க பாருங்க. ஆனால் செம்ம ஃபன்னாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஒரு 4-5 போட்டு சேர்த்து வச்சு ரேஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், செம்மையாக இருக்கும். கைஸ் என்னடா அது லிப்ஸ்டிக் ஓட மாதிரிது, அந்த இதா ஐஸ்கிரீமா. ஸோ இந்த டே 1 கொடைக்கானலில் நாங்கள் எக்கச்சக்க விஷயத்தை நாங்கள் பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். நீங்கள் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரெஸ்ட் எடுத்து 7 மணி ஆகிடுச்சு. இப்போ இனிமேட் தான் வந்து என்ன பண்ண போகிறோன்னா சாப்பிட போகிறோம். பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்படி டவுனில் இருக்குது எல்லா இடமும் மவுண்டன்ஸ்லேருந்து. ஃபோனில் ஒழுங்காக தெரில, பட்டு ஸோ கைஸ் இப்போ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு. ஆனால் இப்போ இன்னொரு கடைக்கு போகிறது பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 1/2 கிலோ ரைஸே போட்டு தரேன்னு சொன்னாங்களாம். ஸோ நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். பாருங்கள் அந்த கீழே இருக்கும், மேலே ஸ்டெப்ஸில் ஏறி வந்தீங்கன்னா இங்கே அந்த கடைக்கு வந்துடுவீங்க. நான் எந்த கடைன்னு காட்டுறேன். புகாரி. அப்படியா ஜி, சூப்பர் ஜி. இதுக்காகவே உங்களை வீடியோவில் ப்ராப்ளமாக காட்டுறேன். வெல்கம் ட்ரிக்கு இருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள், வெல்கம் ட்ரிக்கு. இது காசுலாம் இல்லை, ஃப்ரீயாகவே கொடுத்தாரு. இல்லை அவரே தான் சொன்னார். பேசிக்கலாம். எப்படி இருக்கு? சரியா இருக்கா? ஸோ கைஸ் இந்த மேலே ஏறி இந்த சர்ச் இருக்குது பாருங்க, சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கும் புகாரின்னு, அங்கே சாப்பிட்டுக்கோங்க கைஸ். இப்போ வந்து லேக் போக போகிறோம். அட பாவீங்களா. கைஸ் இது பார்க்க அழகாக பேய் இது மாதிரி இருக்குது. இந்த ஹாஸ்டலுக்கும் இதுக்கும் பாருங்க, போக போக ஸ்டீப் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த மரம். ஜி ஜி லேக்குக்கு நேராக போகணும். ரைட்டா? ஸோ கைஸ் இன்னும் நடந்துகிட்டே இருக்கோம். 1.5 கிலோமீட்டர் போட்டுருந்தானுங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் பாயிண்ட் இன்னும் வரல. இன்னும் ஏரியோட வாசனை நாத்தம் கூட வரல, தண்ணியோட நாத்தம். இந்த லேக் வீடியோவை பார்த்து லேக்கு போர்டை பார்த்த பின்னாடி தான் மனசுக்கே ஒரு திருப்தி ஆகுது. ஒரு வழியாக லேக்கு கிட்ட வந்துட்டோம். சிட் சாணி வரிசையே போறியடா. லேக் வியூ வெறியாக இருக்குது. அப்படியே ஜில்லுன்னு காற்று வருது. அப்படியே மனசே அப்படியே நிம்மதியாக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. மறக்காமல் நைட் டைம் போங்க லேக் வியூக்கு. ஏன்னா ஜில்லுன்னு காற்று உங்கள் மேலே அப்படியே தென்றல் காற்றா வீசுவோம். எப்படி அழகாக இருக்கா இல்லையா? எப்படி இருக்கு? அழகாக இருக்கு. இல்ல எடுத்துக்கிட்டோம். மூக்குல ஒரு மூக்கச்சு
இருக்கட்டும் நம்ம கடை இருக்க எல்லாமே டெஸ்டிங் போய் தான் விற்க முடியும். நம்ம ஓப்பன் பிளேஸ்ல அதுவும் கவர்மெண்ட் பக்கத்துலேயே இருக்கு. வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் இருக்கும் நேச்சுரல் அப்படியே. நோ கலரிங் ப்ரோ, நோ கலரிங், நோ கெமிக்கல், நேச்சுரல் அப்படியே இருக்கும். எப்பயுமே லேக்கு வந்து விசிட் பண்ணிங்கன்னா நம்ம அண்ணன் கடைக்கு விசிட் பண்ணுங்க. இப்போ இது எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி தருவார். சாக்லேட் எல்லாமே சுகர் ஆடல், மைதா ஆடல் எல்லாமே ஒரிஜினல், எல்லாமே ஹோம்மேட் சாக்லேட்டு. யூகலிப்டஸ் ஆயிலேருந்து அப்புறம் வந்து கார்லிக்கு எல்லாமே ஹோம்மேடு, எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி தருவார். இது இல்லாமல் வர்க்கி எல்லாமே இங்கே தானே வாங்கினோம். இந்த பேக் பண்ணியாச்சு எல்லாமே. நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக வந்தீங்கன்னா அண்ணன்ட்ட சொன்னீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி தருவாங்க. கண்டிப்பாக ஓகே. கைஸ் அவ்வளோதான். இப்போ வந்து நாங்கள் ரூம் போகிறோம். பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு. ஸோ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் இன்டர்வியூ எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த கடைக்கு போங்க. லிம்ராஸ்க்கு போங்க. லிம்ராஸ்க்கு போங்க. அங்கே பண்ணி தருவாங்க. குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்டும் அவங்க சாம்பிள் நீங்கள் கொடைக்கானல் வந்தால் சாம்பிள் சாப்பிட்டே வாழலாம். காசு எங்கேயும் செலவே பண்ண தேவை, சாக்லேட்டுக்கு மட்டும். ஆமாம், எங்கே வேணால் போயிட்டு சாம்பிள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அவங்களே தருவாங்க. ஆமாம், டப்பாவாக கொடுப்பாங்க. அவ்வளோதான். ரூம் போயிட்டு நாளைக்கு சீக்கிரமாக எழுந்து நம்ம அந்த இதுக்கு போகிறோம், பூம்பாறை. அங்கே போயிட்டு 3 ஸ்பாட் இருக்குது. பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறோம். ஓகே பாய். நண்பன் இங்கே படுத்துட்ருக்கான். எல்லோரும் அப்படியே 3 அடுக்கில் படுத்துட்ருக்கானுங்க. நண்பா வணக்கம், குட் நைட். A few moments later. ஏய் சுபோ, பின்புறத்தை காட்டி எழுப்போம். சுபோ எல்ரா டே, எல்லாம் ரெடி ஆகிட்டானுங்க. நேற்று ஃபுல்லாக வந்து கொடைக்கானல் கிட்டே தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் அதுக்குள்ளே தான். இன்றைக்கி தான் வந்து பூம்பாறை வில்லேஜ் போகிறோம். வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். ஸோ இன்றைக்கி லாங் ட்ரைவ் போகிறோம். ப்ளஸ் அங்கே நிறைய இருக்க போகுது. ஸோ வாங்க சாப்பிட்டுட்டு வீடியோ பார்த்து கிளம்பும். ஸோ கைஸ் சாப்பிட வந்திருக்கோம். வாங்க சாப்பிடுவோம். சுட தண்ணிடா. கடலில் வெறியா இருக்கு. அப்போ இவனுங்களை எடுக்கிறோமோ அப்போ திரும்பிக்கானுங்க. நாங்கள் எடுக்கும்போது சொன்னாங்க தெரியும் பார்க்க போகிறோம். எப்படி இருந்துச்சு? இப்போ தான் வந்துட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. இது வரலும் சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னமும் சூப்பராக போகும். மிஸ் பண்ணாமல் சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சான்ஸ் இவர் ஜானா, தண்டனக்கா டான். இவர் அங்கே தான் வராங்க பாரு. 3 பேர் லைனா எட்டி பார்த்துட்டு சங்கர், இவன் ராசப்பா, அவன் ராஜேஷ். ஒரு தடவையாவது எங்களை பேரை சொல்லி கூப்பிடுங்களேன். போற வழியில ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்கு, பழனி டெம்பிள் வியூ பாயிண்ட். டாப்லெட் வரும்ன்ற ஸ்பீக்கர் போடுறா. என்னடா தனியா நின்று கிராண்ட் பார்த்துட்டு இருக்கான் பையன். ரெட் வைனா? ஏய் என்னடா கழட்டிட்டு இருக்க? என்ன பண்ற? பதர் வேற இருக்குது. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு வந்திருக்கோம். போகிற வழியிலே என்னென்னா பழனி டெம்பிள் மெஜஸ்டிக் வியூ பாயிண்ட்டுன்னு இருக்குது. ஸோ அப்படி மலை இங்கேருந்து பார்த்தாலே சூப்பராக தெரியுது. நம்ம அங்கே கீழே இறங்குவோம்.
வாங்க போவோம். ஃபுல்லாக ஸ்லோப்பு தான். எங்கேருந்து பார்க்கலாம். கரெக்டாக இங்கே ஒரு டீ கடை வச்சிருக்காரா வெறியா. இங்கே ஒரு டீ கடை வச்சிருக்காரா வியூ பாயிண்ட்லேயே. பாப்பா நல்லா காலை. ஸோ கைஸ் இதுதான் வந்து பழனி மெஜஸ்டிக் வியூ பாயிண்ட். எப்படி வெறியா இருக்கு இந்த பக்கம் பார்க்கவே. ஆனால் இது எங்கே பழனி கோயில் இருக்குன்னு தெரியல. பழனி மலை தெரியுமா? இதில் மலை அந்த மலை தான் பழனி மேலே வரேன். எனக்கு தெரிஞ்சு இது இல்லை, வேறு ஏதோ அந்த சைடு தான் இருக்குது. ஃபுல்லாக மலைங்க தான். பார்க்கவே வெறியா இருக்கு இந்த லொக்கேஷன். அனுப்புகிறேன் நான். கேமரா ஆன் பண்ணி சைலண்ட் ஆகிட்டான். ஓகே गाइस வியூ பாயிண்ட் முடிஞ்சு விட்டது. அர்ஜுனன் வில்லு போட்டலாமா? அர்ஜுனன் வில்லு மட்டும் போடு. வெறியா ஓட்டு வர்ற இப்போ டிரைவர் அண்ணா. செல்ஃப் ட்ரிங்கா டி? அது சிவனுக்கு வந்து அப்படியே பால் அபிஷேகம் பண்ணுறா மாடு தண்ணி. இது வந்து பரதநாட்டியம் நினைக்கிறேன். இது என்னது ப்ரெக்னென்ட் உமனா? அது இப்போ யோகா பொசிஷன். டி ப்ரெக்னென்ட் உமன்ற வயிறு போடுறா எவ்வளோ பெருசாக இருக்கு. நான் இந்த 3 கைக்கு நான் பே பண்ணுறேன். 60 ரூபாவா? ஐயா 80 ரூபாய்க்கு 80. இதானா? ஆமாண்டா வாசனை கும்முன்னு வருது. அந்த லேக் தான் போகிறோமாண்ணா? பார்த்தீங்கன்னா பர்சல் போட்டிங்களா? ஓ போட்டிங் சீ ஃபார்மர் ராபிட் ஃபார்மிங் இந்த சைடு. கைஸ் எங்களுக்கு வந்து பின்னாடி தான் எனக்கு வந்து தனியாக உட்காந்துருக்கனால எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் பின்னாடி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். யாராவது வந்து டக்குன்னு வந்து இது பண்ணுவான்னு